மன்னித்து வருவீர்கள் அல்லவா? மன்னியுங்கள், மன்னியுங்கள். நான் என்ன கூறினேன் என்றால், மகாராணி சீதா அவர்களும் வருவார்கள் அல்லவா? மன்னிப்பு எதற்கு முனிக்குமாரர்களே? மகாராணி இந்த நாட்டிற்கு அன்னை ஆவார். நீங்கள் மகாராணி சீத்தையை அம்மாவென்று அழைக்கலாம். வேள்வி இறுதி பகுதியை அடைந்து விட்டது. யாகம் முடிந்த பிறகு இவர்களோடு சென்றமர்ந்த முழு கதையையும் கேட்பேன். லட்சுமணா, நாம் இங்கு வந்து நல்ல காரியம் செய்தோம். இனி எனக்கு இந்த பாலகர்களோடு நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். முனிக்குமாரர்களே, வாருங்கள். அண்ணா, நாம் இன்னும் அன்னையை தரிசிக்கவில்லையே. பிள்ளைகளே, என்னவாயிற்று? வாக்கு மீறப்பட்டது. மகாராணியின் தரிசனத்தையும் அளிப்பேன் என்று தானே கூறினீர்கள்? மகாராணி சீதையை சந்திக்க வேண்டும் அல்லவா? வேள்வி நடக்கும் இடத்திற்கு வாருங்கள். பார், தேவி சீதா வருகிறார். சுமந்திரரே, மகாராஜா, சீக்கிரம் வைத்தியரை அழையுங்கள். குசன் ரத்தம் வடிகிறது. காயத்திற்கு மருந்து போட வேண்டும். உங்களுக்கு வைத்தியம் தேவைப்படுகிறது. பெரும் காயம் அடைந்தது. இதில் உள்ள கம்பிதான். இதை கல்வித்தாய் அம்மா சரஸ்வதி எங்களுக்கு பரிசாக தந்தார். முனிக்குமாரனே, மகாராஜாவின் கருணைக்கு இவ்வாறு திமிராக பதில் கூறுவது சரியல்ல. லட்சுமணா, என் தம்பி திமிர் பிடித்தவன் அல்ல. அவன் எப்பொழுதும் அவன் புத்தி உள்ளதை அவனின் உணர்வின் மூலம் தான் வெளிக்காட்டுவான். அதுவும் தம்மை போலவே. உன்னை வீணையின் கம்பிகை அதிகமாக இழுத்ததால் உடைந்து விட்டது. அப்படி என்ன ஆயிற்று என்று கூறுவீர்களா? முனிவர் வால்மீகியின் கட்டளை அயோத்திக்கு சென்று பிரபு ராமர் மற்றும் அம்மா சீதையை பற்றி பாட சொன்னார்கள். ஆனால் என்னிடம் யாரும் எதையும் கூறவில்லை. இந்த சீதாராமனின் கதையை நாங்கள் ஆனந்தமாக ரசித்து பாடுகிறோமோ அது அறகுறை என்று. முனிக்குமாரர்களே, இங்கு வாழும் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏதோ ஒரு குறை உள்ளது. அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கா? நற்செயல்கள் மட்டுமே செய்தவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. குறையில்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமையடையாது.